ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான அதுவும் சிம்பிளான ஒரு லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். பச்சைப்பயிறு கடையல், கேரட் பொரியல், பச்சைப்பயிறு துவையல், அப்புறமா ரசம். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பண்ண போகிற ஒரு லஞ்ச் மெனு. முதல்ல நம்ம பச்சைப்பயிறு வறுத்து வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ பச்சைப்பயிறு வறுத்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். எதுக்காக 1.5 டம்ளர் அப்படின்னா, நம்ம துவையலுக்கும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னொரு டைம் வறுக்க தேவையில்லை இல்லையா, அதனால் முன்னாடியே நம்ம வறுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு நல்லா வறுத்தாச்சு. கலர் நல்லா மாறி வந்துருச்சு. நல்லா மணமாகவும் இருக்குது. பார்த்திங்களா, இந்த டைமில் நம்ம இறக்கிடணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது குக்கரில் போட்டு கழுவிக்கலாம். துவையலுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். இதை துவையலுக்கு எடுத்து வச்சுட்டு இதை குழம்பு பண்ணுறதுக்கு கழுவிக்கலாம். பச்சைப்பயிறு கழுவியாச்சு. இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 3 வரமிளகாய், அடுத்து 3 தக்காளி, தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நல்லா நமக்கு எந்த அளவுக்கு பருப்பு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அதை பொறுத்து தண்ணி சேர்த்துக்கணும். ஆனாலும் பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி கண்டிப்பாக இருக்கணும். இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான உப்பு, பத்தலைன்னா நம்ம கடைசியில் சேர்த்துக்கலாம். அடுப்பில் வச்சு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம சாதம் வச்சு விட்டுறலாம் ஒரு பக்கமாக. எப்பயுமே நம்ம 1.5 படி அரிசி சேர்ப்பல, அதுக்கு இந்த ஜக்கில் 1 ஜக்கு தண்ணி, தேவையான உப்பு, அடுப்பில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பயிரும் சூப்பராக வெந்துருச்சு. பச்சைப்பயிறு வறுத்து வேக வச்சு இறக்கியாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி கொஞ்சம் பயிறு முழுசாக இருக்கிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்தோம்னா தான் கடையல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கடையலுக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு 10 பல் பூண்டு இந்த மாதிரி சின்னதாக வெட்டியிருக்கேன். அதை சேர்த்துடலாம். அடுத்து 5 பச்சை மிளகாய். இப்போ இதை வதக்கிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ இதை பச்சைப்பயிரில் ஊற்றிடலாம். தண்ணி நிறையா இருக்குது. இவ்வளோத்துலேயே நம்ம கடையிறப்போ நல்லா தெரிக்கும். அதனால் இதில் இருக்க தண்ணியை கொஞ்சம் வடித்து, தண்ணி வேஸ்ட்டு கிடையாது. நீங்கள் ரசம் செஞ்சிங்கன்னா ரசத்தில் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் தாளித்ததுக்கப்புறமா நம்ம கடையும் பார்த்திங்கன்னா அந்த பருப்பு மற்ற கழுவுறப்போ இந்த தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ பருப்பில் ஊற்றிடலாம். நம்ம வேறு எதுவுமே தாளிக்க மாட்டோம். இதுதான் தாளிப்பு இந்த குழம்புக்கு. இந்த மாதிரி தாளித்து நம்ம இந்த பச்சைப்பயிறு கடையிறப்போ டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான். முன்னாடியே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பத்தலை அப்படின்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ இதை கடைஞ்சி எடுத்துருவோம். பார்த்திங்கன்னா நல்லா கடைஞ்சாச்சு. நம்ம வறுத்து இந்த மாதிரி வேக வைக்கணும். ரொம்ப வலுவலுப்பாகவும் நம்ம வேக வச்சோம்னாலும் நல்லாவே இருக்காது. கொஞ்சம் அந்த பருப்பு முழுசாக இருக்கிற மாதிரி நம்ம வேக வச்சோம்னா தான் இந்த கடைஞ்சி வர்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், உப்பு பத்தலைன்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. லைட்டாக உப்பு பத்தலை, கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்துடலாம். சூப்பரான ஒரு பச்சைப்பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம தாளிக்க எதுவுமே தேவையில்லை. இது மட்டுமே போதும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கடையில் பார்த்திங்கன்னா சூப்பராக தாளிச்சாச்சு. இந்த கடையில் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு யூஸ் பண்ணாமல் மல்லியும் கொஞ்சமாக சீரகமும் போட்டு தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு மேலே நம்ம எக்ஸ்ட்ரா தாளித்து கொட்ட தேவையே இல்லை. அருமையான ஒரு பச்சைப்பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக கேரட் பொரியல் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாயும் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அதை லைட்டாக வதக்கிட்டு இப்போ கேரட் சேர்த்துடலாம். நான் 2 கேரட்டை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இப்போ கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் காய் வேகிறதுக்காக தண்ணி, அந்த காய் முங்குற அளவுக்கு லைட்டாக தண்ணி இருந்தால் போதும். ஒரு 1/2 டம்ளர் இல்லைன்னா 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி வத்துற வரைக்கும் வேகட்டும். மூடி வச்சிடலாம். நம்ம காயில் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு.
இந்த மாதிரி தண்ணி எல்லாம் நல்லா சுத்தமாக வற்றினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். அவ்வளோதான், கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இறக்கி வச்சிடலாம். கேரட் பொரியல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததாக ரசம் செஞ்சுக்கலாம். இப்போ ரசம் செஞ்சுக்கலாம். ரசத்துக்கு ஒரு வரமிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 5லேருந்து ஒரு 6 போல் வெள்ளைப்பூண்டு, ஒரு 2 கருவேப்பிலை போட்டுட்டு அரைச்சி எடுத்துடலாம். ரசத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திருக்கேன். புளி கரைச்சிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டிருக்கேன், அதை கரைச்சிடலாம். புளி கரைச்சி எடுத்தாச்சு. ரசத்துக்கும் நம்ம தட்டி எடுத்துட்டோம். புளியும் கரைச்சி வச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. அதில் கொஞ்சம் கடுகு உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சின்ன வெங்காயம், அடுத்து பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை லைட்டாக வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறம் 3 தக்காளி, தக்காளி நல்லா வதங்கினதுமே கொஞ்சம் மஞ்சள் தூள், நம்ம ரசத்துக்கு அரைச்சதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் வதக்கிடுவோம். அடுத்து இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதையும் சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்துடலாம். அடுத்து மல்லித்தலையும் சேர்த்தாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. புளிப்புக்கு தண்ணி பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கணும். இப்போ ரசம் லைட்டாக ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், இப்போ ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் பார்த்திங்கன்னா அருமையாக ரெடி ஆயிடுச்சு. ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம ரசம் செய்வோம். ஒவ்வொரு நாளைக்கும் தாளிப்பு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். ருசி சூப்பராக இருக்கும். இதே போல் ரசம் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் பார்த்திங்கன்னா நிறைய விதமான ரசம் போட்டிருக்கோம். அதில் இதுவும் ஒரு ரசம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பாசிப்பருப்பு முன்னாடியே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சமாக அந்த பாசிப்பருப்பு போட்டு துவையல் செஞ்சிடலாம். துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல், நீங்கள் துண்டு தேங்காய் எடுத்து நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கிட்டாலும் பரவாயில்ல. முன்னாடியே வறுத்து வச்சோம் இல்லையா பச்சைப்பயிறு, அதையும் சேர்த்துடலாம். ஒரு 4 வரமிளகாய், 3 பல் பூண்டு, அடுத்து உப்பு. இப்போ தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது. நல்லா கெட்டியாக துவையல் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பக்குவமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா துவையல் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி தான் அரைக்கணும். ரொம்ப வலுவலுப்பாகவும் அரைச்சிடக்கூடாது. லைட்டாக குருணையாக இருக்கணும் துவையல். அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட, இல்லை ரசம் இந்த மாதிரி குழம்புலாம் சேர்த்து வைக்கிறப்ப சைட் டிஷ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். துவையல் ரெடி ஆயிடுச்சு. துவையல் அரைச்சி முடிச்சாச்சு. இப்போ ஃபுல்லாக லஞ்ச் மெனுவே செஞ்சு முடிச்சிட்டோம். பச்சைப்பயிறு கடையல், கேரட் பொரியல், பச்சைப்பயிறு துவையல், ரசம். சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.